ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நான் டீ தூளை வச்சு ஒரு ஹேர் டை பண்ண போகிறேன். பாருங்கள், நான் அதில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் நான் டீ தூள் போட்டுக்கிட்டு இருக்கேன். டீ தூள் எத்தனை ஸ்பூன்னா 3 ஸ்பூன் டீ தூள் போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நல்லா கொதி வந்தோடனே கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நல்லா கிண்டணும். சூப்பரான டை, நல்லா பிளாக் ஆகும். பாருங்கள், நல்லா பிளாக் ஆயிடுச்சு. இந்த டீ தூளை வச்சு தான் நான் சூப்பரான ஒரு ஹேர் டை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நான் அதை நல்லா வடிகட்டிக்கிறேன். நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிக்கணும். பாருங்கள், நல்லா வடிகட்டிட்டு மறுபடிக்கும் அந்த வடைச்சட்டியை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பு எப்போதும் சிம்மிலே தான் இருக்கணும். அப்புறம் அந்த தண்ணியை நல்லா பிளாக்கான தண்ணியை நல்லா பிளாக் ஆயிடுச்சு. நல்லா பிளாக்கான தண்ணியை அதை எடுத்து ஊற்றிக்கணும். நல்லா ஊற்றிட்டு நான் 1.5 டம்ளர் தண்ணி தான் ஊற்றியிருக்கேன். நல்லா பிளாக் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த ஒரு பொருளை வச்சு தான் ஒரு பொருள் நான் மற்ற எதுவும் போட்டிருக்கேன். நான் அதையும் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கும். டீ தூளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் ஹேர் டை. சூப்பராக இருக்கும். நாங்களும் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். அதை தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிக்க போகிறேன். கிண்டிகிட்டே இருக்கலாம். நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்கள். நல்லா பிளாக்காக ஆகிடுச்சு. கொஞ்சம் வற்றணும். நல்லா சுண்டினதுக்கப்புறம் நல்லா சுண்டணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நெல்லிக்காய் பொடி 1 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி போட்டிருக்கேன். மருதாணி பொடி 2 ஸ்பூன் மருதாணி பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது கரிசனாக்கனி பொடி 1 ஸ்பூன். அடுத்தது அவுரிலை பொடி போட்டிருக்கேன். மொத்தம் 4 பொருள் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அடுத்தது லெமன் லைட்டாக புளிய போகிறேன். லைட்டாக லெமன் புளிஞ்சிருக்கேன். லைட்டாக லெமன் புளிஞ்சதுச்சு. நல்லா கிண்டி விட்ருக்கேன். அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சுண்டிருச்சு. நல்லா சுண்டி கெட்டியமாக வருது பாருங்கள். நல்லா பிளாக்காக ஆகிடுச்சு. இன்னும் பிளாக் ஆகும் பாருங்கள். நல்லா டை மாதிரியே வந்துடுச்சு. சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியமாகிடும். நல்லா கெட்டியமாகி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டியாக போயிடும். நல்லான சூப்பரான ஒரு ஹேர் டை இது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியமாகிடுச்சு. நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா பிளாக்காக ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக நல்லா பிளாக் ஆகிடுச்சு. அருமையாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக ஆகிடுச்சு. அடுத்தது நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, அதை அப்படியே இறக்கி வைக்க போகிறேன். சூப்பராக இருக்குது பாருங்களேன். நல்லா பிளாக் ஆகி நல்லா இதுக்கு பாருங்களேன், அருமையாகிடுச்சு. அடுத்தது அதை நான் இறக்கி வச்சுட்டு நல்லா இறக்கி வச்சாச்சு. ஏன்னா சூடாக இருக்குது. நல்லா பிளாக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பிளாக் ஆகிடுச்சு. நல்லா பிளாக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறணும்.
பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்கள், பிளாக்காக இருக்குது, நல்லா இருக்குது பாருங்களேன், அருமையாக ஆயிடுச்சு. நல்லா ஹீட்டாக இருக்குது, பாத்திரம் சூடாக இருக்குது, ரெண்டுமே சூடாக தான் இருக்கும் பாருங்களேன். கையே வைக்க முடியல, அந்த அளவுக்கு சூடு. ஆமாம், சூப்பராக ஆயிடுச்சு, நல்லா பிளாக்காக இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு தட்டை வச்சு 2 மணி நேரத்துக்கு அதை மூடி வச்சிடணும். 2 மணி நேரத்துக்கு அதை கொஞ்சம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தா ரெண்டுமே ஆறி போயிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப கருப்பாகிடுச்சு, சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள், கெட்டியமாக ரொம்ப பிளாக்கு, ரொம்ப இதுவாகிடுச்சு பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், 2 பாத்திரமும் ஆறிடுச்சு, டையும் ஆறிடுச்சு பாருங்களேன், செம்மையாக பிளாக்காக இருக்குது பாருங்களேன். பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள், அருமையாகிடுச்சு, நல்லா பிளாக் ஆகிடுச்சு, செம்மையாக அழகாக வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா பிளாக்காக இருக்குது. எலுமிச்சம்பழம் இருந்துள்ள கொட்டையும் நல்லா பிளாக் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்,